உலகில் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆலய மணியின் ஓசையை கேட்போம், ஆயனே நம்மை கூப்பிட கேட்போம். ஆலய மணியின் ஓசையை கேட்போம், ஆயனே நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியினருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினில் ஏற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். மக்கள் அனைவருமே களைப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான நன்மைக்கு சௌரங்களே, அரசன் ஒருவன் யானையில் ஏறிக்கொண்டு மக்களுக்கு பொன் பொருள்களை வழங்கி கொண்டு வருவான். இது அவனுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு தடவை அவன் யானையில் வருகின்ற பொழுது இந்த யானைக்கு மதம் பிடிக்கின்றது. மதம் பிடித்தபடியினால் இந்த யானை தலைகட்டு ஓடியது அங்கேயும் இங்கே. அப்பொழுது மக்கள் எல்லாரும் இந்த யானைக்கு பின்னால் ஓடினார். எதற்கு? அரசனை காப்பாற்றவா என்று பார்த்தா இல்லை. என்றால் அவனுடைய வெள்ளி தட்டு கீழே விழுந்து, வெள்ளி காசுகள் நிறைந்த அந்த தட்டு கீழே விழுந்து ஒரு கூட்டத்தினர் அப்படியே நின்று விட்டார்கள். அதற்கு எல்லாரும் அடிப்பட்டு இந்த காசை எடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டமும் அதுக்கு பின்னால் ஓடியது. ஏனென்றால் அவன் வைத்திருந்த தங்க காசு பட்டி கீழே விழும் என்ற ஆவலுடன் அவர்கள் ஓடினார்கள். அதே போல் தங்க காசு பட்டியும் கீழே விழுந்தது. எனவே அரைவாசி பேர் அதுக்கு பின்னால் ஓடிப்போய் அதை எடுத்தார்கள். ஆனால் அரசன் மட்டும் அந்த மதம் பிடித்த யானையிடம் மாட்டிக்கொண்டான். இன்று உலகத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்களை விட பொருட்களுக்குத்தான் அதிக மதிப்பை மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது 2 மனிதர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றார்கள். பன்றிகளை விட 2 மனிதர்கள் தான் ஆண்டவருடைய பார்வையிலே முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் கல்லறையிலிருந்து வருகின்றார்கள். கல்லறை சாவின் இருப்பிடமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு வாழ்வின் இருப்பிடமாக இருக்கின்றார். எனவே சாவின் இருப்பிடத்திற்கு குறிக்கப்பட்ட இந்த 2 பேரும் ஒப்பிடப்படுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த 2 பேய் பிடித்த மனிதர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு தடையாக இருக்கின்ற சாவின் சக்தியலாக இருக்கின்றவர்கள், ஆண்டவருடைய அந்த செயலுக்கு எதிராக இருக்கின்ற மனிதர்களும் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். நாங்கள் உண்மையிலே வாழ்வின் சக்திகளை பெற வேண்டும் என்று சொன்னால், அதை கடைப்பிடிக்கும் என்று சொன்னால், தூய ஆவியினுடைய கனிகளை நாங்கள் கொண்டிருப்போம். அதை விட்டு ஊனியல்புக்குரிய கடமைகளை, அதாவது சாவின் சக்திகளுக்குரிய நிலைமையை நாங்கள் கடைப்பிடித்தால் ஊனியல்புக்குரிய பகுதிகளாக இருக்கின்ற கெட்ட நடத்தை, பரத்தமை போன்றவற்றை நாங்கள் உள்வாங்கியவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் சாவின் சக்திகளுக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கின்றோமா, அல்லது ஆண்டவர் இயேசுவை போல வாழ்வின் சக்திகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரை நம்பி வாழப்போகின்றோமா? சிந்திப்போம், செயல்படுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த சிந்தனைகளுடனும் மேலும் இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் அணைந்து ஆண்டவிடம் என வருந்தி மன்றாடுவது இன்றைய நாளிலே தங்களது திருமண ஆண்டு நிறைவு நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வளர்மதி மயூரன் குடும்பத்தினருக்காகவும்
இறைவன் சதாசாக அன்னை ஊடாக அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகும். மேலும் இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு இறைவனை சேர்ந்து எமது ஆயர் ஜோசப் பொன்னையாவிற்காகவும் அவர் தந்தை திருச்செல்வம் அடிகளாருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் விசேடமாக கல்வாரி பள்ளியிலே நாம் அனைவரும் இவர்களுக்காகவும் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூயமரியாளை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறின் இருளில் சிக்கிக்கொள்ளாம் உண்மையின் பேரொளியில் இன்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. மூடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயது 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தையை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்து இனம் ஒன்றும் தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெசையார் செவா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதரொன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கின்ற இடத்தில் நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள். ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவனை வளர்த்து பாலை நிலத்தில் குடியிருந்தாள். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் பலத்தை உணருமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாமும் முதற்கனியாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையை நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதி துயரச் செய்தியில் இருந்து வாசிக்கும். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதறி நீரில் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கே என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் விழுந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். வாழ்வுதல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோம்.
காணிக்கை பொருட்களை இறைவா பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோ. சகோதர சகோதரிகளினுடைய உங்களது மானை பலி எல்லாம் வெளுத்ததை ஆகியவரை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கும் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமது நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்குமை வல்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக்கு. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவரே, அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தி மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராகவும் இடைச்சுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியாளரிடத்துக்கு என் மெரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் முதல் திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர் தூய்மையவனை தீர்க்கு மூச்சு ஆகிய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலாக இரத்தமாகும் இவை எங்களுக்கு மாறுவினவாக்கு. அவர் பாடுபட உளம் கேனின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கள் எம் புரிய தொகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அப்போஸ்தலிக்க பரிபாலகராயர் என்று ரஞ்சித் எல்லா திருநீராகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தை, இன்றைய நாளில் நீர் செய்த நன்மை தனத்தில் நன்றி கொண்டவர்களுக்காக திருமண அருள்வாழ்வில் இணைந்து இந்த நன்றி பலியை செலுத்துகின்ற குடும்பத்திற்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் இவர்கள் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி கூறிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உலக காலம் நீரோடு இவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைக்காக இனிவரும் காலங்களில் தெய்வீக பிரசன்னம் வரலும் பாதுகாப்பு அவர்களோடு இருக்கும்படி செய்தரலும். உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும். ஆண்டவர் நெடிய ஆயுளை இவர்களுக்கு கொடுத்தரலும். என்றும் உமக்கு உகந்த குடும்பமாக இவர்கள் வாழ வரம் தந்திரல வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். தந்தையை நீருடன் அழைத்து கொண்டே நாள் கூறுகின்ற எமது ஆயர் ஜோசப் பன்னியாவிற்காகவும் அவர் தந்தை திருச்சுரம் அடைய எல்லாரையும் இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். திருமணோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இழந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகங்களில் ஏற்றலும். எங்கள் நெய்வர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை இவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உண்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்பொழுதும் விடுதலாய் பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு அழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராம் முது திரு அவை நம்பிக்கையை கண்டோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவர்கள் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றி மீட்பை மக்கள் இத்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு விளைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
எனது ஆன்மா நலமடையும். எனக்கு வேறென்ன வேண்டும், மான்கள் நீரோடை தேடும். எந்த இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண்பாண்டமாகிடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும். இந்த இதயம் இறைவனை நாடும். உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேணும், மான்கள் நீரோடை தேடும். இந்த இதயம் இறைவனை நாடும். உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பது எல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவமாக்கு. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலி பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள் வீராக்கு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிகளோடும் இருந்து உலகின்று பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே, உம்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாம். துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மை நாம் இறங்குகின்றோம். சதா சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே, உமக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.